வணக்கம். கூகுளின் லைவ் டிரான்ஸ்கிரிப் ஆப்பை எப்படி உபயோகிக்கலாம், இதில் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது, இது நம்மளுக்கு எந்தெந்த வழிகளெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோவின் வழியாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பேசினாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டைப் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஆப்போட ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலு. ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்துகிறவங்க பிளாகராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு உங்களோட நண்பருக்கு காது கேட்கலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் பேசுகிறீங்க, உங்களோட நண்பருக்கு காது கேட்கல அப்படின்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே டைப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் நண்பர் உங்களோட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத கேட்க வேண்டாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜையும் உங்களால் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தமிழ்னு சொல்லி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அது எல்லாத்தையுமே தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் அதாவது ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் சில செட்டிங்ஸை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இதில் சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் அதை கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பேச பேச டைப் ஆகிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் சைட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கிட முடியும். சேவ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதை 3 நாள் தான் இதில் சேமித்து வைக்க முடியும். ஸோ உங்களால் இதை சேமித்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் எனபிள் பண்ணி விட்ருங்க. மோர் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டார்க் தீமு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ரைமரி லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட ப்ரைமரி லாங்குவேஜ் என்ன, நீங்கள் தமிழ் தான் பேசுவீங்க அப்படின்னா தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டரி லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செகண்டரி லாங்குவேஜில் உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷை கூட நீங்கள் உங்களால் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு ஸோ இந்த ரெண்டில் தான் அதிகமாக நீங்கள் நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம அதை எனபிள் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படியே டைப் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு எழுத்து பிழையும் இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு டைப் ஆகி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஆப்போட பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா இந்த இதை அப்படியே உங்களால் காப்பி பண்ணிக்கிட முடியும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் பேசி நிப்பாட்டிட்டேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கொடுங்க, காப்பி கொடுங்க. ஸோ இந்த நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் யுவர் ரீப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹாய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் பல வழிகளில் உங்களுக்கு உபயோகிக்கப்படுகிறது. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்பு உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாகவும் ரொம்பவே கை கொடுக்கும். நீங்கள் டைப் பண்ண வேண்டும்ங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஆப்பு பொறுத்தளவில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ அதனால தான் இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணிடுமே அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவின் வழியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.